அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அற்புதமான இந்த வாழ்க்கை திறவுகோலினுடைய அடுத்த பகுதி வந்திருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த தமிழ் டீயினுடைய எல்லா பதிவுகள்லையுமே நான் அதிகமாக கவனம் செலுத்துறது இந்த வாழ்க்கை திறவுகோல் தான். ஏன்னா இதன் மூலமாக ஒரே ஒரு கருத்து எடுத்துட்டா கூட போதும், அது சுற்றி எல்லா கருத்துமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் அதிகமாக விரும்புகிறது இந்த பகுதியை தான். ஏன்னா இதில் உங்களுக்கு மட்டும் இல்லை, சில விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது எனக்கே அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த வகையில் இன்றைக்கி என்ன பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னா, சமீப காலமாக உங்களுக்கு தெரியும், இப்போ பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டை. அது பாருங்கள், அக்டோபர் 7ஆம் தேதி, சென்ற வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு அந்த அமாஸ் படை அவருடைய தீவிரவாதிகள் போய் சொல்கிறாங்க, அமாஸ் விடுதலை அந்த படை வீரர்களெல்லாம் போய் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு 1200 பேரை கொண்டு வர்றாங்க இஸ்ரேலில். ஒரு 20 நிமிஷம் ஏவுகணை தாக்கி சில பேரை பணைய கைதியாக கொண்டாந்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி கிட்டத்தட்ட 33,000 பேர் இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 32,000 பேருக்கு மேலே போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேருக்கு மேலே காயமுற்று மருத்துவமனையில் இருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கானவங்க அகதிகளாக போயிட்டுருக்கிறாங்க. அந்த காசா பகுதியில் ஒரு திறந்த வெளி சுடுகாடுன்னு சொல்கிறாங்க. அப்படியே படிக்கும்போது அப்படியே ஈரமாக இருக்குது. அதாவது ஏன் இந்த உலகத்தில் நம்மெல்லாம் வாழறோம், இதை குறித்து நமக்கு கடவுள் இல்லையா, இல்லை தெய்வம் இல்லையா, இல்லை தர்மம் இல்லையான்னு ஒரு பரிதவிக்கிறத விட இப்போ நம்ம என்னமோ கையேறு நிலையில் நம்ம இருக்கிறோம். இந்த நிலையை நம்ம பிரார்த்தனை பண்ணி தான் பண்ண முடியுமே தவிர வேறு ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. உலக நாடுகளெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரஷ்யாவில் புத்தின் வந்துட்டார். இப்போ அவர் ஒன்றும் பண்ண முடியாது. திரு மோடி அவர்கள் கூட சமீபத்தில் கூட உக்ரைனுக்கும் பேசினார், ரஷ்யாவுக்கும் பேசினார். எல்லா நாடுகளும் சேர்ந்து சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், எங்கேயோ ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது அது எவ்வளோ பெருசாக எடுத்து பாருங்கள். நாம் மறுபடியும் இந்த போர் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு தான் பாடுபடுறோம். ஆனால் இவ்வளவு நவீனமான ஒரு ஏஐயாக வந்த பிறகு கூட நம்ம இன்னும் கூட நம்ம பழைய காட்டு மிராண்டி வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். இதை நம்ம என்றைக்கு மாறப்போதுன்னு தெரியல இந்த உலகம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், மனித சமூகம் பெரிய நாகரிகம் அடைஞ்சு போச்சுன்னு பெருமைப்பட்டுக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி வாழ்க்கை திறவுகோலில் நான் ரொம்ப சொல்ல வந்தது என்னென்னா, நேற்று ஒரு பத்திரிகை செய்தி, கோயம்புத்தூரில் ராமச்சந்திரன் ஒருத்தர் 46 வயசு இருக்கும். அவங்க மனைவி பேர் விசித்ரா, பெரிய தொழிலதிபர் வந்துருக்கிறாங்க. அந்த தொழிலதிபர் என்ன வேலை பார்த்துருக்கிறாருன்னா, அந்த டாஸ்மாகில் பாருங்கள் மது பாட்டில்கள் அதனுடைய மூடி தயார் பண்ணுற ஒரு கம்பெனியும் ஒரு அரிசி ஆலையும் நடத்துகிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தை. அந்த பெரிய பெண் குழந்தை இருக்குது பாருங்கள், 21 வயசு 22 வயசு, ஜெயநிதின்னு பேர். அது கனடாவில் முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்குது. இன்னொரு குழந்தை ஸ்ரீநிதின்னு, அதுவும் பெண் குழந்தை, அது 9வது படிக்குது. மொத்தம் 4 பேர் தான் அவங்க. நல்ல குடும்பம் பாருங்கள். பக்கத்தில் கூட அவங்க அந்த இப்போ இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் ஒரு புறநகர் தான் இருக்காங்க நினைக்கிறேன். அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா கட்டுறாராம் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தொழிலில் ஏதோ ஒரு முடக்கம் அவருக்கு நிறைய கடன்கள் ஆகி இப்போ தான் சமீபத்தில் ஒரு 20 கோடி சொத்துக்கள் மூலமாக வாங்கி செட்டில் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு நிலை வருகிற போது அந்த அம்மா விசித்ரா, அவங்க மனைவி உடன்படலையா அவங்களுக்கு. அதனால் ஏதோ ஒரு பெரிய தொழில் பிரச்சனை வந்தது. என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, முதல்ல அந்த விசித்ராவையும் அந்த 2 பெண் குழந்தையும் அந்த ஒயிட் சைனடுன்னு சொல்கிறாங்க, அதை கலக்கி 3 பேர் முதல்ல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே உட்காந்துங்கிறாரு. சுமதின்ற ஒரு வேலைக்கார அம்மா வராங்க. வந்த உடனே நீ வேணாம், நீ வேலைக்கு நீங்கள் போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. போன உடனே அந்த ராமச்சந்திரன்றவர் என்ன பண்ணுறாரு, அவரும் அதை கலக்கி குடித்து இறந்து போயிடுறாரு. பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோடி பணம் இருந்தோம், கார் பங்களா இருந்தோம், அந்த எவ்வளவு மன வேதனைகள் இருந்திருந்தால் இந்த மாதிரி அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த 2 குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு. அந்த ஜெயநிதிங்கிற குழந்தை பாவம், பெண் குழந்தை, அது கனடாவில் போய் படிச்சுட்டு வந்திருக்குது. அது வாழ்க்கையே போயிடுச்சு. இது என்ன நடக்குது இங்கே உலகத்தில்னா, நாம் வாழ்க்கையினுடைய பொருள் தெரியவே இல்லை, நமக்கு வாழ்க்கை நோக்கம் நமக்கு புரியவே இல்லை. புரியாமலே நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கையை மேற்கொள்கிறோம். எனக்கு இன்னொரு செய்தி நேற்று பத்திரிகை செய்தி. நேற்று பாருங்கள், ஒரு 38 வயசு பெண் டாக்டர் மும்பையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்கல, அப்பா கூட தங்கி வாணுங்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பெண் டாக்டர் இத்தனைக்கும் திடீர்னு ஒரு டாக்ஸி அவங்க புக் பண்ணுறாங்க. அந்த டாக்ஸியில் இவங்க மட்டும் தனியாக ஏறுறாங்க. ஏறுனா ஒரு கடல் பாலம்னு ஒன்று இருக்குது நம்ம மும்பை பக்கத்தில். அந்த கடல் பாலத்தில் அந்த வண்டி போகும்போது திடீர்னு அந்த வண்டி நிறுத்த சொல்கிறாங்க அந்த அம்மா. அந்த பெண் டாக்டர் நின்று சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே நிறுத்தத்துக்கு இங்கே அனுமதி கிடையாதுமா அப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு. இது வந்துடுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த கடல் பாலத்துக்கு குச்சிடுறாங்க. கேட்டால் என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த ரூம் கிடைக்கல, அந்த பாடி கிடைக்கல.
அங்கே ரூமில் போய் செக் பண்ணோம்னா, நான் இது மாதிரி மன அழுத்தத்தால் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னா நம்ம லெட்டர் வச்சு செத்து போகிறாங்க. அப்பா விட்டாங்க. ஒரு பெண் டாக்டர், நல்லா ஞாபகம் வச்சு, 38 வயசு. இது உலகத்தில் இது மாதிரி நாம் மன அழுத்தங்களாலேயும் புற அழுத்தங்களாலேயுமே நாம் பாதிப்பு உள்ளாகி 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 வாழ்க்கை சிதைச்சிட்றோம். இந்த வாழ்க்கையுடைய அருமை நமக்கு தெரியவே இல்லை. இந்த வாழ்க்கையுடைய மகத்துவம், இந்த வாழ்க்கையுடைய அற்புதம், இந்த வாழ்க்கையுடைய அதிசயம் நமக்கு இன்னும் புலப்படவே இல்லை, புரிஞ்சிக்கவே இல்லை. இதுதான் நான் இந்த 106 பகுதியிலையும் திருப்பி 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 சொல்கிறேன். யாரும் இதை பார்க்கறது கூட அதிகமாக ஆள் கிடையாது. நீங்கள் மற்றது அரசியலை பேசுனா உடனே நிறைய பேர் பார்க்குறாங்க. மற்ற யாரையாவது ஒரு குறை சொல்கிற மாதிரி ஒரு சின்ன வேறு வழி இல்லாமல் குறை சொன்னால் கூட அதை எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த உண்மையான அர்த்தத்தை பார்க்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த பத்திரிகை செய்திகளை படிக்கவே முடியுது. பொதுவாக ஒன்று ஏமாத்துறான், இல்லை இவன் ஏமாறுறான். ஒன்று அடிக்கிறான், இல்லை அடி வாங்குறான். ஒன்று அழ வைக்கிறான், இல்லை இவன் அழறான். என்ன ஆகிப்போச்சுன்னா, உலகமே இப்போ ஒரு மனக்குழப்பங்களாலும் மன அழுத்தங்களாலும் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஏமாற்றப்பட்டோ இல்லை ஒரு ஒருமை இல்லாததாலோ, ஒரு குடும்ப நிலையிலேயோ இல்லை சமூக நிலையிலேயோ இல்லை ஒரு உறவு நிலையிலேயோ யாருமே ஒரு பகிர்ந்து கொள்கிற ஒரு நிலை கூட இப்போ யாருக்குமே கிடையாது. முன்னெல்லாம் எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க. இப்போ யாருமே பண்ண முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற நிலையில் நண்பர்களே சொல்லிக்க முடியல. இதை இப்போ உங்கள் முன்னால் நான் பேசுகிறேன். ஒரு நட்புங்கிற ஒரு தொழிலில் நான் போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். ஒரே இரவு நான் வீதிக்கு வந்துட்டேன். பச்சை துரோகம் பண்ணிட்டான். என்ன நண்பனை நான் நம்பி போனவன். அதை நான் வெளியே சொல்ல கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஆனால் நான் விடலை. வாழ்வியல் எப்போவுமே என்ன பண்ணோம், சோதிக்கும். உங்களை உங்களுடைய நீங்கள் எவ்வளோ திறம் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ துணிவு வச்சுருக்கிறீங்க, துணிச்சல் வச்சுருக்கீங்கன்னா அது பார்க்கும். அப்போ அந்த துணிச்சலை சோதித்து பார்க்குறதுக்கு தான் அந்த வாழ்க்கை வருதுன்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர, நம்ம போய் எல்லாமே தற்கொலை பண்ணுறதோ இல்லை நம்ம மன அழுத்தத்தில் வாழ்க்கை விட்டுறதோ பண்ணவே கூடாது. இதுதான் வாழ்க்கையினுடைய சூட்சுமம். என்னென்னா, உங்களுக்கு துன்பம் வர துணிவு அதிகமாக வரும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. துன்பம் எவ்வளோ வருதோ, துக்கம் எவ்வளோ வருதோ, தொல்லைகள் எவ்வளோ வருதோ, அப்போல்லாம் உங்களுடைய உள்ளம் அப்படியே திறமை மேலே வந்துடணும். அந்த பிரச்சனைகளுக்கு மேலே வந்துடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேயே அடங்கிடுறோம். அதுக்குள்ளேயே நம்ம போய்டுறோம், ஆழ்ந்துடும். அதனால தான் பிரச்சனையே. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, எவ்வளோ காரோ, எவ்வளோ பங்களாவோ, எவ்வளோ உங்களுக்கு சொத்தோ, எவ்வளோ பண்ணாவோ உங்களுக்கு அந்த வாழ்க்கையை நிறைவடைகிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களுக்கு வர்றது கிடையாது. அப்போ என்ன, அந்த உள்முகமான சந்தோஷம் உங்களுக்கு வரணும். அந்த உள்முகமான பயணம் உங்களுக்கு தெரியணும். அந்த உள்முகமான ஒரு கருணையினுடைய வடிவம் உங்களுக்கு, அந்த ஒளி ஜோதி உங்களுக்கு தெரியணும். இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏன்னா நம்ம வெளியே பார்க்கும்போது இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த கோயம்புத்தூரில் அவர் எவ்வளோ பெரிய பாருங்கள், இவ்வளோ சொத்து வச்சிருக்கிறாரு, புதுசாக இவ்வளோ இனிமேல் அந்த பங்களா யாருக்கு பயன்பட போகுது, அந்த சொத்துக்கள்லாம் யாருக்கு பயன்பட போகுது. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சுங்க, 2 குழந்தைங்க அவளை 22 வயசு கனடாவில் போய் படிச்சுட்டு வருது. அது என்ன பண்ணும்? அப்போ தான் வாழ்க்கைங்கிறத அந்த புரிதல் நமக்கு இல்லைன்றத, நம்ம எவ்வளோ மடையர்களாக மாக்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாம் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து தான் நாம் இவ்வளோ மடையர்களாக இருக்கிறாங்க, அப்போ நாமும் மேலே வந்துடணும்னு சொல்லி நம்ம அந்த அறிவை நம்ம கொண்டு வந்துடணும். அதனால தான் எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க, முன்னால் போகிறவன் தடுக்கி விழுந்தா பின்னால் வரவங்களுக்கு அது தீவட்டி பிடிச்ச மாதிரின்னுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, சறுக்கலான இந்த வாழ்க்கையுடைய பகுதியில் அதை பார்த்து நாம் உஷாராயிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பண்ணிக்கவும் மாட்டேங்கிறோம். எதையுமே ஒரு அனுபவ ரீதியாக நம்ம உள்வாங்க மாட்டேங்கிறோம். அந்த அனுபவத்தினுடைய உள்வாங்கல தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த உள்முகமான அந்த கனிவு, அன்பு, நன்றி, கருணை, பரோபகாரம், இரக்கம், இதெல்லாமே என்ன பண்ணுறது, இது உள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷங்களை நம்ம மறந்துடுறோம். அதனால தான் இந்த வாழ்க்கை திறவுகோல் பகுதியில் நான் எவ்வளவு தான் ஆன்மீகம் சார்ந்து பேசினா கூட, நான் சமீபத்தில் ஒரு முன்னாள் நடிகை, நடன நடிகை, அந்த அம்மா திருமதி ஜெயமாலின்னு அவங்களுடைய ஒரு பேட்டி படித்தேன். ரொம்ப அற்புதமாக வார்த்தை சொல்லியிருந்தாங்க. திரு சில்க் ஸ்மிதான்னு சொல்லி அவங்களும் ஒரு பெரிய நடிகையாக இருந்து தெரியும் உங்களுக்கெல்லாம். அந்த அம்மா கடைசியில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. 1996 சூசைட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா புகழுடைய உச்சத்தில் இருந்தாங்க, பணம் இருக்குது, எல்லா பெருமை இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன காரணம்னா, அவங்க ஒரு காதலிக்கிறாங்க, ஒரு டாக்டரை காதலிக்கிறாங்க. அது ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதனால் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையுடைய சலிப்பு ஏற்பட்டு போய் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது குறித்து அந்த ஜெயமாலி அம்மா சொல்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ ஜெயமாலி அம்மா ஒரு இராணுவ அதிகாரியை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு குழந்தைலாம் இருந்து இப்போ நல்லா இருக்காங்க. அவங்க குடும்பத்தோடு நல்லா இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு அற்புதமான அனுபவத்தை சொல்கிறாங்க. சில்க் ஸ்மிதா அவங்க செஞ்ச தப்பு என்னென்னா, அவங்க அம்மாவையும் அவங்க தம்பியை ஒதுக்கினது. அந்த அம்மா சில்க் ஸ்மிதா சினிமாவில் நல்லா ஒரு ரைஸ் ஆகிற போது அவங்க விட்டுட்டாங்க, விலகிட்டு யாரையோ ஒரு நம்பி. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஜெயமாலி அம்மா, அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு அவங்களுடைய அம்மாவையும் அவங்க தம்பியை விளக்குனது. யாரையோ ஒருத்தர் நம்பி கடைசியாக இருக்கும்போது அந்த நம்பிக்கை ஏமாற்றமாகிற போது அது ஒரு பெரிய ஒரு தற்கொலைக்கு வழிவகுக்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதை தான் ஐயன் சொல்லுவான், சுட்டம் சொல்லுவார்,
பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல. அது ரொம்ப அற்புதமான குறள். அதாவது நம்ம நினைக்கிறோம் சுற்றத்தை வந்து நாம் எல்லா சுற்றமும் ஒரே மாதிரி இருப்பாங்க, நம்ம நினைக்க தேவையில்லை. சில நல்லவங்க அதில் இருக்கிறாங்க. அது மாதிரி அது என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை சுற்றத்தார் வந்து நம்ம கூட இருக்கிற போது நிறைய சாப்பிட்டா கூட கொஞ்சமாவது இவங்க வாட்டுன்னு விற்பாங்க. ஒருத்தர் யாருமே அறிமுகம் இல்லாத ஒரு நம்பி நம்ம பயணிக்கிற போது என்ன ஆகும்னா அது போயிடும். ஸோ அப்போ என்னாங்கன்னா வாழ்க்கை ஏமாற்றம் உங்களுக்கு எங்கே வருதுன்னா இந்த அனுபவங்களெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி ஒரு முறை திரு இளையராஜா ஐயா அவர்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். திரு நடிப்பு உலக சக்கரவர்த்தி ஐயா சிவாஜி ஐயா கூட இவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாராம் சிவாஜி சார், டேய் நாம் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன்டா ராஜா அப்படின்னாராம். என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாராம். அவர் சொல்கிறாராம், இல்லைடா நாம் ஒரு 4 பேர் 5 பேர் தான்டா வாழறோம் ஒரு வீட்டில், ஏன்டா இவ்வளோ பெரிய வீடு, அந்த வீடே நமக்கு தேவையில்லை, அவ்வளோ பெரிய வீடு தேவையில்லைடா, ஒரு ஆத்திர அவசரத்தை கூப்பிட முடியல. ஒன்றுமில்ல, ஒரு உதாரணம் சொல்கிறார் அவர். ஒரு நாள் இரவு நான் படுத்துட்டு இருந்தேன் என்னுடைய பெட்ரூமில், ஒரு 2 அடி தண்ணி இருந்தது. திடீர்னு என்னை வந்து யாரோ வந்து அமுக்குற மாதிரி இருந்தது. அப்படியே கண் விழிக்கிறேன், பேச்சு வரல, கூப்பிட முடியல, கை நீட்ட முடியல. எனக்கு வந்து தண்ணி எடுக்கணும்னா கூட அது 2 அடியில் போய் தண்ணி எடுக்க முடியலடா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல, கூப்பிட்டா எங்கே அடுத்த ரூமில் இருக்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அப்போ என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய வீடே நமக்கு தேவையில்லைடா, நம்ம வாழறதுக்கு தங்குறதுக்கு சின்ன வீடு இருந்தால் போதும்டா. அப்போ என்னென்னா யதார்த்தத்துக்கு நம்ம வரணுண்டான்னு சொல்லி அவர் யதார்த்தத்துக்கு கொண்டு வருவார். அது மகாத்மா காந்தி வார்த்தை சொல்கிறார். அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, ஆனால் அவனுடைய பேராசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இல்லைன்னு. அப்போ என்ன, மனிதனுடைய பேராசைகள் தான் இந்த ஏமாற்றமாக அவனை துணிக்குது. அது மாதிரி ஒரு 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 முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு துணுக்கு தான் அது. அந்த துணுக்கு சொல்லும் வாழ்க்கை மொத்தமே அது அடங்கி போயிடும். ஒரு குடும்பத்தில் பெரிய சிக்கல் வந்து இடர்பாடு வந்து என்ன பண்ணுறான், அந்த குடும்பத்தில் அந்த தலைவனும் அந்த தலைவியும் குழந்தைகளும் சேர்ந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம், இனிமேல் நம்ம வாழ்வில் பெரிய ஏமாற்றம் கண்டுட்டோம், நம்ம வாழ முடியாது, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. குழந்தைகளை வச்சுக்கிட்டு அம்மா அப்பா அந்த குழந்தைங்க வச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க எப்படி தற்கொலை பண்ணிக்கலான்னு. அந்த தலைவன் சொல்கிறான், அந்த அப்பா சொல்கிறான், நம்ம முதல்ல வந்து தூக்கில் போட்டுக்கலாம். அப்படின்னா தூக்கில் போடும்போது கையில் இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் விஷம் குடிக்கலாம், ஆனால் விஷம் குடிச்சிட்டா விஷம் போலியாக இருந்தால் என்ன பண்ணுறது, அப்போ விஷத்தை தவிர்த்துறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், சரி கிணத்துல போய் விழுந்துடலாம், ஆனால் கிணத்துல வந்து தண்ணி அதிகமாக இல்லாமல் நம்ம பாதி குத்தீரும் குலையும் ஆகிட்டோம்னா சரி அதை விட்டுறான். அதுக்கப்புறம் தீ இருக்குது, தீ வச்சுக்கலாம் நாம், ஆனால் தீ பாதிலே வந்து அணைச்சிட்டாங்கன்னா யாராவது என்ன ஆகுறது. அப்போ இப்படி பல வகையில் யோசிக்கும் போது அந்த கடைசி குழந்தை கேட்டுச்சான், அப்பா நம்ம சாகிறதுக்கே இவ்வளோ வழிகள் இருக்கிற போது வாழறதுக்கு ஒரு வழி இருக்காதப்பா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சான். உடனே அவங்க எல்லாருமே மனமாற்றம் அடைஞ்சு போய் வாழ்க்கையை நோக்கி அவங்க போனாங்களா. ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கை ஒரு பரந்த ஒரு பெரிய பரப்பில் உங்களை வாழ வைக்க காத்திருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நாமளே கொடுத்த அந்த அதிசயத்தை, ஏன்னா நல்ல கவனிங்க, ஒரு உடல் அதிசயம், வாழ்க்கை அதிசயம் பாருங்களேன். ஒரு செல்லு நம்முடைய உடம்புக்குள்ள பல கோடி கணக்கான திசுக்களும் பல கோடி கணக்கான வந்து அணுக்களும் இருக்கிறது. அந்த அணு எப்படி வந்தது, முதல் தாயினுடைய தந்தையினுடைய வழியில் வரும்போது ஒரே ஒரு உயிரணு தான் அது. அந்த ஓரணு 2 அணு ஆகுது, 2 அணு 4 அணுவாக ஆகுது. அது அப்படியே 4 அணு வந்து 16 ஆகுது. அப்படியே மல்டி ஆகி இத்தனை உடல் உறுப்புகள், உள்ளுக்குள்ள தசைகள், உள்ளுக்குள்ள திசுக்கள், உள்ளுக்குள்ள எலும்புகள், உள்ளுக்குள்ள நரம்பு மண்டலங்கள், இவ்வளவும் உற்பத்தியாகி ஒரு வரம்பற்ற ஒரு அதிசயமாக நமக்கு வந்து உடலாக வந்து பரிணமிக்குது. அப்போ என்னென்னா இதை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். இந்த உற்பத்தி இந்த அதிசயத்தை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். அதனால தான் இன்றைக்கி பாருங்களேன், ஒரு சிறுநீரகம் மாற்றினா கூட ஒரு 20 லட்சத்துக்கு 30 லட்சம் கேட்குறாங்க. ஒரு கல்லீரல், ஒரு மண்ணீரல், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் என் நுரையீரல் மாற்ற அறுவை சிகிச்சை கூட ஒரு 20 லட்சம் கேட்குறாங்க. ஒரு தோல் வந்து மாற்றணும்னா கூட 1 லட்சம் 2 லட்சம் கேட்குறாங்க. ஒரு கண்கள் வந்து உங்களுக்கு புரை வந்து விழுந்து அது சரி பண்ணால் கூட 1 லட்சம் கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிற இந்த அதிசயத்தை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய வழிகள் இருக்குது, அந்த வழிகளையே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். மூடின பக்கமே நமக்கு அந்த கதவை மூடிட்டாங்கன்னா ஒரு பக்கம் மூடி போச்சுன்னா அந்த மூடின பக்கமே நம்மளுடைய கண்கள் இருக்குது. நாம் பல பக்கத்தில் திறந்துருக்காங்கன்னு சொல்கிறத நம்ம எப்போவுமே நம்ம மறந்துடுறோம். அதனால தான் ஒரு அற்புதமான திரைப்பாட்டு இருக்குது, அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம், அட பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், சொந்தம் நூறானந்தம், பந்தம் பேரானந்தம், பெண்ணே உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை,
சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு.